தமிழ்நாடு முழுவதும் 1000 முதல்வர் மருந்தகங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறதா வெளியிட்டிருக்காங்க. இதற்கு எலிஜிபிள் பிஃபார்ம் டிஃபார்ம் கேண்டிடேட்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் வீடியோ, யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன ப்ரொசீஜரில் வந்து உங்களுக்கு மானியம் வந்து கொடுப்பாங்க, அதாவது 3 லட்சம் வரைக்கும் மானியம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. 3 லட்சம் வரைக்கும் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறாங்க, யார் யாருக்கு எப்படி கொடுப்பாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணணும், என்னென்ன கேட்டிருக்காங்க அப்ளிகேஷனில் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப். உங்களுடைய கூகுள் குரோம் அல்லது சர்ச் இன்ஜின் இல்லை ப்ரௌசர் என்ன இருக்கோ அதில் முதல்வர் மருந்தகம் .tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டை வந்து டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வரக்கூடிய வெப்சைட்டே வந்து முதல்வர் மருந்தகம் வெப்சைட் தான். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ண உடனே இந்த ஹோம் பேஜ், இந்த ஹோம் பேஜில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். சரிங்களா? இந்த ஹோம் பேஜில் நீங்கள் கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை அப்படின்ற லிங்க் வந்து இருக்கும். இந்த அப்ளை அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணலாம். அல்லது லாகின் சைன் அப் அப்படின்னு இருக்குல்ல, இதில் ரெண்டுத்தில் எதை வேணால் நீங்கள் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு 2 விதமான ஆப்ஷன் இருக்கும். அதாவது இண்டிவிஜுவல் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆப்ஷனை கொடுக்கணும். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் ஆல்ரெடி வந்து ட்ரக் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மூலியமாக அந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ இண்டிவிஜுவலாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, ரெஜிஸ்ட்ரேஷனில் தான் வந்து இண்டிவிஜுவல் அப்படின்றது இருக்கும். இதில் உங்களுடைய பேர், சரிங்களா, அப்ளிகண்ட்டோடைய ஃபஸ்ட்டு நேம், யார் அப்ளை பண்ணுறாங்களோ அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஃபார்மசி அந்த மருந்தகத்துக்கு யார் வந்து ஓனரோ அவங்களுடைய பேர், அப்ளிகண்ட்டோடைய லாஸ்ட் நேம் இனிஷியல் போடலாம், அதாவது ஃபாதர்ஸ் நேம், எப்படி நீங்கள் வந்து உங்களுடைய நேம் இருக்கோ அதை நீங்கள் வந்து எழுதிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, சரிங்களா, 1 by 1 அதில் கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை எல்லாத்தையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணணும். உங்களுடைய பேர், லாஸ்ட் நேமு, அதாவது இனிஷியல்னால் இனிஷியல், இல்லை ஃபாதர்ஸ் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு வந்து நீங்களாக க்ரியேட் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிட்டு அதே சேம் வந்து நீங்கள் இன்னொரு தடவை டைப் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து போகும். அந்த ஓடிபியை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணணும். சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் ஓடிபி வந்து ரிஜிஸ்டர் பண்ணது இமெயில் மொபைல் நம்பருக்கு, இமெயில் ஐடிக்கு வராது, மொபைல் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்தால் யூ ஹாவ் ரெஜிஸ்டர்ட் அண்ட் வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லி, கோ அண்ட் லாகின் அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து முதல்வர் மருந்தகம் அப்ளிகேஷனுடைய பேஜ். இதில் எல்லா டீட்டெயில்ஸும் ஆஸ் பர் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அது எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். அது இல்லாமல் இங்கே வந்து அப்ளிகேஷன் அப்படின்றது இருக்கும். அதில் லாக் அவுட் அப்படின்றது வந்துருச்சுனாலே உங்களுக்கு லாகின் ஆகிடுச்சின்னு அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு வந்து ஒரு 6 ஸ்டேஜஸில் இருக்குது. சரிங்களா? பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். அடுத்தது உங்களுடைய லைசன்ஸுடைய டீட்டெயில்ஸு, ஃபார்மசியோடைய அட்ரஸ்ஸு, எந்த லொக்கேஷனில் நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸு, அதே மாதிரி உங்களுடைய மக்கள் அதாவது முதல்வர் மருந்தகத்துடைய டிபிஆர் இல்லையா, அதாவது உங்களுடைய டீட்டெயில்டான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை பற்றி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கணும். எவ்வளவு ஆகும், எதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்றதையும், பேங்க் டீட்டெயில்ஸ், உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷனுடைய ப்ரிவ்யூ. சரிங்களா? 1 by 1 நம்ம ஃபில் பண்ண ஒவ்வொரு ஸ்டேஜும் நமக்கு வந்து இது வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும். அப்படி சேஞ்ச் ஆகிட்டே வந்ததுக்கப்புறம் கடைசியாக வந்து ப்ரிவ்யூவை பார்த்துட்டு நீங்கள் அதையும் பிரிண்ட் அவுட் எடுத்து அப்ளிகேஷனை சப்மிட்டும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர், பேரண்ட்ஸோடைய நேமு, டேட் ஆஃப் பர்த், ஏஜ், இது மாதிரி 1 by 1 நீங்கள் வந்து இதில் கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை நீங்கள் ஆஸ் பர் உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் படி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடணும். சரிங்களா? உங்களுடைய பேர், உங்களுடைய பேரண்ட் அல்லது ஹஸ்பண்டோடைய நேமு, டேட் ஆஃப் பர்த் நீங்கள் இது கரெக்டாக வந்து அந்த கேலண்டரில் வச்சு ஃபில் பண்ணிங்கன்னா ஏஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே மாதிரி உங்களுடைய ஜெண்டர், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், மேரிட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்ற டீட்டெயில்ஸு, ஸ்பௌஸுடைய நேம், மேரேஜ் ஆகிருந்தது அப்படின்ற மாதிரி இருந்தால் ஸ்பௌஸுடைய நேமு, அதே மாதிரி இதில் டிஸ்ட்ரிபியூட் விடோ அப்படின்ற மாதிரி இருந்தால் எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் டிஸ்ட்ரிபியூட் விடோ அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய கல்வி தகுதி, இந்த மாதிரி 1 by 1 எல்லா டீட்டெயில்ஸையும் கரெக்டாக நீங்கள் வந்து கொடுக்கணும். இன்கேஸ்
இப்போ வந்து பிஃபார்ம் டிஃபார்ம் சர்டிஃபிகேட் வச்சிடலாமல் வேறு யார் மூலியமாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் அதர்ஸை கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய கல்வி தகுதியை நீங்கள் கொடுக்கணும். அதற்கான சர்டிஃபிகேட் வந்து இமேஜாக, அதாவது ஜேபிஜி, ஜேபிஇஜி, பிஎன்ஜி அல்லது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் லெஸ் தென் 10 MBக்கு வர குறைவாக இருக்கக்கூடிய இமேஜாக அல்லது பிடிஎஃபாக நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? உங்களுடைய கல்வி தகுதிக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். மொபைல் நம்பர், மெயில் ஐடி இது வந்து கொடுக்கணும். ஆதார் கார்டோடைய நம்பரு, ஜிஎஸ்டி ஆல்ரெடி நம்பர் வச்சுருக்கணும், அந்த ஜிஎஸ்டி நம்பர், பேன் கார்டு நம்பர், இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொடுக்கணும். கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கம்யூனிட்டி அப்படின்றத நீங்கள் வந்து இதில் ட்ராப் டவுனில் செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். என்ன ரிலீஜன், என்ன மதத்தை சார்ந்தவர் அப்படின்றதையும் நீங்கள் வந்து இதில் ஃபில் பண்ணணும். சரிங்களா? ஃபில் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ, லேட்டஸ்ட்டு ஃபோட்டோ வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஜேபிஜி, ஜேபிஇஜி, பிஎன்ஜி அல்லது பிடிஎஃபாக கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். உங்களுடைய அட்ரஸ், ஃபுல் அட்ரஸும் இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் செகண்ட் லைனும் நீங்கள் வந்து ஃபுல்லாக மென்ஷன் பண்ணிவிட்டு எந்த டிஸ்ட்ரிக்கு, அதே மாதிரி பின்கோட், இது எல்லாத்தையும் உங்களுக்கு என்னென்ன கரெக்டாக உங்களுக்கு வந்து அட்ரஸ் ப்ரூஃப்னால் அட்ரஸ் கரெக்டாக வச்சுருக்கணும். அதெல்லாம் வந்து வச்சுருந்து நீங்கள் வந்து இதில் 1 by 1 டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். ஏன்னா அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணிவிட்டு அதை சேஞ்ச் பண்ண முடியாது. இதில் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான். அதே மாதிரி எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்கணும். சரிங்களா? ஒன்ஸ் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து க்ரீனாக மாறிடுச்சு. அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸை கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது தேவையான ஃபீல்டு எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது லைசன்ஸ் டீட்டெயில்ஸ். லைசன்ஸ் வந்து ஃபார்மசி லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் எஸ் கொடுக்கணும். இல்லை அப்படின்ற மாதிரி தான் நோ கொடுக்கணும். சரிங்களா? ஃபார்மசி லைசன்ஸ் இருக்குன்னா லைசன்ஸுடைய நம்பரு, லைசன்ஸை அந்த இமேஜாவோ பிடிஎஃபாவோ நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சு அதை அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி ஃபார்மசிஸ்ட்டை ஷாப் வந்து நீங்கள் ஃபார்மசிஸ்ட்டாக அந்த ஷாப்பில் இருக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த டீட்டெயில்ஸ் வந்து எஸ்னால் எஸ் கொடுக்கணும். இல்லை ஃபார்மசிஸ்ட்டு இந்த ஷாப்போட ஃபார்மசிஸ்ட் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி இருந்தால் எஸ் கொடுக்கணும். நோ, வேறு யாரையாவது வச்சு நீங்கள் வந்து நடத்த போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நோ கொடுத்துட்டு, யார் வந்து உங்களுக்கு தெரிந்த ஃபார்மசிஸ்ட்டை நீங்கள் வந்து அவங்களுடைய லைசன்ஸை யூஸ் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய கன்சென்ட் ஃபார்ம், அதாவது அவங்க வந்து என்னோடய லைசன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கன்சர்ன் அண்டர்டேக்கிங் அவங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த கன்சர்ன் ஃபார்மோடைய பிடிஎஃப் அல்லது ஜேபிஜியை வந்து அப்லோட் பண்ணணும். அந்த ஃபார்மசிஸ்டோடைய நேமு, அவங்களுடைய பேரண்ட் நேமு, அவங்களுடைய பர்டிகுலர்ஸ், அதாவது என்ன கல்வி தகுதி, அதே மாதிரி என்ன ஜெண்டர், அவங்களுடைய மொபைல் நம்பர், ஆதார் கார்டு நம்பர், ஃபார்மசிஸ்டோடைய ஆதார் டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணணும். ஃபார்மசிஸ்டோடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும். சரிங்களா? இந்த டீட்டெயில்ஸ், அதே மாதிரி அவங்களுடைய அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ்ஸு, எந்த டிஸ்ட்ரிக்ட், பின்கோட், இந்த மாதிரி அந்த ஃபார்மசிஸ்ட்டே அவங்களுடைய கன்சர்ன் ஃபார்ம் கொடுத்துருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதெல்லாம் ஃபில் பண்ணணும். கன்சர்ன் ஃபார்ம் இல்லாமல் இந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணாலும் அது வந்து இன்வாலிட் தான். அதே மாதிரி இன்கேஸ் நீங்கள் தான் அந்த ஃபார்மசிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் எஸ் கொடுத்துட்டு ரிமைனிங் டீட்டெயில் எல்லாமே உங்களோடது தான் வந்துடும். அதனால் நீங்கள் அதை கொடுக்க தேவையில்லை. சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் வேறு ஃபார்மசிஸ்ட்டை வந்து அவங்களுக்கு சேலரி கொடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும், அல்லது அவங்களுடைய லைசன்ஸை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் வந்து அவங்கள பற்றி எல்லாம் கொடுக்கணும். அதே மாதிரி ஃபார்மசிஸ்ட் லைசன்ஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் நோ அப்படின்றது கொடுத்துட்டு, நீங்கள் வந்து ஃபார்மசி லைசன்ஸுக்கும் நீங்கள் இப்போவே நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதாவது கிளிக் டு அப்ளை அப்படின்றது இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபார்மசி லைசன்ஸும் வாங்கிக்கலாம். எஃப்எஸ்எஸ்சி லைசன்ஸும் வாங்கிக்கணும்னா அதற்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. 2 லிங்க்கில், அதாவது இது வந்து டிஎன்எஸ்டபிள்யூபி தமிழ்நாடு சிங்கிள் விண்டோ போர்ட்டல், இந்த போர்ட்டல் மூலமாக நீங்கள் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுடைய லைசன்ஸை வந்து ஆன்லைன்லேயே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இது மூலமாக நீங்கள் லைசன்ஸும் வாங்கிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த லைசன்ஸ் டீட்டெயில்ஸை கொடுத்து பண்ணிக்கலாம். இல்லை வேறு யாரோடைய லைசன்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த ப்ரொசீஜரும் நம்ம பார்த்தோம். இப்போ ஆல்ரெடி லைசன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க இல்லையா? பர்சனல் டீட்டெயில்ஸ் முடிஞ்சிச்சு, லைசன்ஸ் டீட்டெயில்ஸ் முடிஞ்சிச்சு. ஃபார்மசியுடைய அட்ரஸ்ஸு, எந்த இடத்துல நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை 1 by 1 கொடுக்கணும். எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த தாலுக்கா, அதனுடைய பிளாக்கு, எவ்வளவு ஏரியா ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணணும். 100, 150, 200 எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஓனர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஓன் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய பேரில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ், அதாவது இபி அட்ரஸ், இந்த இபி பில்லு, இல்லைனா வாட்டர் சார்ஜ், இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வைக்கணும். இல்லைனா வேறு ஒருத்தவங்க பேரில் இருக்குது, ரெண்ட்டுக்கு வாங்கியிருக்கீங்க நீங்கள் வந்து அப்படின்ற மாதிரி தான் ஓனருடைய, பில்டிங் ஓனருடைய கன்சர்ன் லெட்டர், அவங்களுடைய, இப்போ நீங்கள் தான் ஓனர் அப்படின்ற மாதிரி தான் நீங்களே வந்து அதற்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்கள் பேரில் தான் இருக்குது அப்படின்றதுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும்.
லெட்டர் கொடுத்துடணும். சரிங்களா? இல்லை வேறு ஒருத்தவங்க பேரில் இருக்குது, நீங்கள் வந்து அங்கே தங்கியிருக்கீங்க, இல்லைனா வாங்க போகிறீங்க, அதாவது ரெண்டலுக்கு நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ரஸ் ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் இபி பில்லு அல்லது வாட்டர் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓனர்ஷிப்புக்கான டாக்குமெண்ட்டு உங்கள் பேரில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான டாக்குமெண்ட் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை இன்னொருத்தவங்க பேரில் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான அக்ரிமெண்ட் மற்றும் கன்சர்ன் ஃபார்மை நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி தேவையான டீட்டெயில்ஸு எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதில் என்ன ட்ராப் டவுனில் வருதோ இபி பில்லு, வாட்டர் சார்ஜு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? ரெண்டும் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து 3வது ஃபார்மசி அட்ரஸும் வந்து அப்லோட் ஆகிடுச்சு, அதாவது அதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது டிபிஆர். ஓகேங்களா? உங்களுடைய முதல்வர் மருந்தகத்துடைய டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அதாவது லைசன்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ட்ரக் லைசன்ஸுக்கு எவ்வளோ செலவாகும் உங்களுக்கு அப்படின்ட்டு ஒரு எஸ்டிமேஷன் நீங்களாக வந்து இப்போ எதுக்கு எவ்வளோ செலவாகும், ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 நம்ம முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, இந்த ஃபார்மசியோட டிபிஆர் மாடல் கொடுத்துருந்தாங்க, அது சாம்பிள் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன செலவாகும் அப்படின்றத ஃபுல்லாக 1 by 1 நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து ஃபில் பண்ணணும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டோட்டலும் ப்ராஃபிட் உங்களுக்கு எவ்வளோ வரும், எவ்வளோ சேல் ஆகுது அப்படின்றத நீங்கள் போட்டணும். இந்த ஏரியாவில் இவ்வளோ சேல் ஆகும் அப்படின்ட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் வந்து எவ்வளோ வரும் அப்படின்றதையும் இதில் காமிச்சிடும். இதை டிபிஆர் பிடிஎஃப் அப்படின்றது இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிபிஆர் வந்து பிடிஎஃபாக வரும். அந்த பிடிஎஃப்பை பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் சைன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க், அதாவது இதில் என்ட்ரு பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 ஃபீல்டும் வந்துடும். வந்து உங்களுக்கு இந்த டிபிஆரை பிடிஎஃப் பிரிண்ட் எடுத்துக்கணும். அந்த பிரிண்ட்டில் சைன் பண்ண வேண்டிய இடத்துல சைன் பண்ணி நீங்கள் வந்து திரும்பியும் இதை ஓப்பன் பண்ணி சூஸ் ஃபைல் மூலமாக அப்லோட் பண்ணணும். சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் டிபிஆர் ஃபார் முதல்வர் மருந்தகம் அப்படின்றதும் க்ரீனாக மாறிடும். அடுத்தது பேங்க் டீட்டெயில்ஸ், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன, எந்த பேங்க்கு, எந்த பிரான்ச்சு, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு, இதில் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸுக்கு தான் உங்களுக்கு வந்து பணம் வந்து வரும் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டு. அதே மாதிரி அந்த 1.5 லட்ச ரூபா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். லோன் உங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி தான் ஐஎஃப்எஸ்சி கோடும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. லோன் தேவை அப்படின்ற மாதிரி தான் எஸ் கொடுங்க. கோஆப்ரேட்டிவ் பேங்க் மூலியமாக உங்களுக்கு லோனும் வாங்கி தரப்படும். சரிங்களா? ஒன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ப்ரிவ்யூ வரும். ப்ரிவ்யூவில் உங்களுடைய ஃபோட்டோ, அதே மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸ், இதில் என்னென்னலாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் வரும். அதை நீங்கள் 1 by 1 எல்லாத்தையும் டீட்டெயிலாக கேர்ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சப்மிட்டும் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிஎஃப்பும் வரும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட்டும் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. இதான் வந்து முதல்வர் மருந்தகம் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது வந்து பிஃபார்ம் அல்லது டிஃபார்ம் முடிச்சிருக்கிறாங்க, அவங்க வந்து இந்த மருந்தகம் வந்து அமைக்கிறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸை தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இதை பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.